நாங்கள் சங்கீதம் 46 எங்களுடைய ஜெபத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 46. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 46 சொல்ல ஒவ்வொரு வார்த்தைகளை நாங்கள் சொல்லி சொல்லி இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், பிதாவாகிய தேவனிடத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகியால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஹல்லேலூயா, அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை குறித்து தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது ஆபத்து காலத்திலே அவர் வேறொன்றையும் யோசிக்கவில்லை. ஆபத்து காலத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். பாருங்கள், ஒரு பிள்ளை என்ன செய்கிறது பாருங்கள். இன்னொரு பிரச்சனை வந்தாலும் சிறு குழந்தை தாயினுடைய அணைப்பிலே இருக்க அது விரும்புகிறது. ஹல்லேலூயா. தாயினுடைய அணைப்பிலே இருக்கின்ற வேளையிலே தனக்கு சமாதானம் சொல்லி அது விசுவாசிக்கிறது. அதே போலதான் தாவீது இந்த சங்கீதத்தில சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஹல்லேலூயா. அனுகூலமான துணைமானவர் சொல்லுகின்ற வேளையிலே நன்மை செய்கிற உதவியாளர். ஹல்லேலூயா. நன்மை செய்கின்ற உதவியாளர் எபினேசர். ஆனபடினால் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் கூட சூழ்நிலைகள் அங்கே தேவனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அங்கே ஒரு நாள் 1000 வருஷங்கள் போல இருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு அது பெரிய காரியமா இருக்கிறது, ஆனால் ஆண்டவருக்கு அது சிறிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. அப்படியேத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் விசுவாசித்தேன், ஆனபடினா நான் பேசுகிறேன் என்று. அடுத்தது பாருங்கள், ஆகியால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் காண்டுவது போல அது அங்கே சத்துருவானால் அங்கே அதிரப்பட்டாலும் கூட நாங்கள் பயப்படும். வாக்குத்தத்தை சொல்லுங்க, நாங்கள் பயப்படும். வேதனை வருகின்ற வேளையிலே, பயம் வருகின்ற வேளையிலே, தோல்வியான எண்ணங்கள் வருகின்ற வேளையிலே, பில்லுகள் வருகின்ற வேளையிலே, ஹல்லேலூயா, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட, ஹல்லேலூயா, வியாதி வருகின்ற வேளையில, டாக்டர்ஸ் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லுகின்ற வேளையில சொல்லுங்க, நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம். உங்களுக்கு தெரியுமா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நாவுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அதாவது நீங்கள் வார்த்தைகளை சொல்லுகின்ற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறோம் என்று. ஹல்லேலூயா. சரியான வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகின்ற வேளையிலே அழிவுக்கு நாங்கள் தப்பி வைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதாவது ஜீவனும் மரணம் நம்முடைய நாவிலே இருக்கிறது. ஆனால் அநேகமான வேளைகளில் எங்களுக்கு தெரியும் இந்த காரியங்கள். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ள முயற்சிக்கின்ற வேளையிலே நாங்கள் வசனத்தை மறந்து விடுகிறோம். ஹல்லேலூயா. பயத்தை மேற்கொள்ள நாங்கள் அனுமதித்து விடுகிறோம். ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பயத்தை மேற்கொள்வதற்கு, வேதனைகளை மாற்றுவதற்கு, தோல்விகளை ஜெயமாக மாறுவதற்கு, ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்படுவோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் டாக்டர் சொன்ன ரிப்போர்ட்டை நாங்கள் யோசித்து பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. பில்லுகளை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. யார் கொடுக்கிற ரிப்போர்ட்டை பார்த்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் எங்கள் தேவன், ஹல்லேலூயா, எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியார் சந்தோஷத்தின் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை தாயினுடைய அன்புக்கு இணையாக சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரை பெண்மைக்கு நிகராக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் துணை, உதவி. அதே போல ஒரு பெண் ஒரு கணவனுடைய வாழ்க்கையில் உதவி, துணை. சோர்ந்து போகிற வேளையே அவள் பிலன் கொடுக்கிறாள். ஹல்லேலூயா. வியாதி நேரத்திலே மருத்துவராக மாறி அவள் கூட இருக்கிறாள். ஹல்லேலூயா. ஆதரவா இருக்கிறாள். ஆனபடினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனபடியாத்தான் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த நகரத்தையும் சந்தோஷிப்பிக்கும்.
ஹalleluya. பரிசுத்த நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். பரிசுத்த நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். இன்றைக்கு இஸ்ரவேல் ஈரான் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அந்த பரிசுத்த நகரத்தை சந்தோஷிப்பிக்கும். நான் 2 பகுதியும் இருக்கிற தலைவர்மார்களை நான் யோசிக்கவில்லை. இந்த அப்பாவி ஜனங்கள், ஹalleluya, அப்பாவி ஜனங்கள் யுத்தத்தில் எவ்வளவு வேதனைப்படுகிறார், எவ்வளவு கஷ்டப்படுகிறார். யுத்தம் எவ்வளவு கொடியது. ஹalleluya. யுத்தம் வேதனை உள்ளது. யுத்தம் அங்கே பாருங்கள் தாங்க முடியாது. ஹalleluya. ஆனபடினால் அந்த இடத்தை சந்தோஷிப்பிக்க அவரால் முடியும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் அந்த யுத்தத்தின் நடுவிலே நில்லும் ஆண்டவரே, நடுவிலே இருக்கிறீர். அது அசையாது ஆண்டவரே. இஸ்ரவேல் எருசலேம் தேசங்கள் அசையாது ஐயா. ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா, பழிக்கு பழி வாங்குற இருதயங்கள் மாற்றப்படும்படி செபிக்கிறீங்க கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, ஈரானிலும் இஸ்ரவேலிலும் இருக்கிற அப்பாவி ஜனங்கள் உடைய கரத்தின் கிரியைகளை நீர் ஆதரிப்பீராக. தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு. ஹalleluya. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நம்முடைய சத்தத்தை நீர் முழங்க பண்ண வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா ராஜா தகப்பனே. அப்பா ஆண்டவராகி தேவனே தகப்பனே, பாராக்கின் காலத்தில், திபுரால் காலத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே வானத்திலிருந்து ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, இடி மின்னல்கள் விழுந்தது. ஹalleluya. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்கள் அங்கே போர் புரிந்தது என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. எதிர்பாராத பாருங்கள், யோசபாத்துடைய காலத்திலே கூட அந்த யுத்தம் நடந்த வேளையிலே ஹalleluya வானத்திலிருந்து ஹalleluya அங்கே கல்லுகள் விழுந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஆண்டவரே, நீர் ஒரு காரியத்தை செய்யும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் தேவ பிள்ளைகள் ஐயா. ஆபிரகாம் ஜெபித்த வேளையிலே ஆண்டவரே தேவனே தகப்பனே, லோத்தையும் அவனுடைய குடும்பத்தை நீர் கொண்டு வந்து சேர்த்தீர் ஐயா ராஜா. அதே போல தாவீது, ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே அவன் யுத்தம் செய்த வேளையிலே சிறிதும் பெரிதுமான எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான்னு சொல்லப்படுகிற தகப்பனே. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் தகப்பனே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அதாவது ஜாதிகள் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ராஜ்யங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. அந்த வேளையிலே தாவீது சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹalleluya. பூமியின் பால்படிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்களை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். 10 தடவை சொல்லுவோம். ஹalleluya. பூமியின் கடைமுனை மட்டும் அங்கே யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். தேவனுடைய வார்த்தை போய் சொல்லாது. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹalleluya. அவர் வார்த்தையிலே மாறாதவர். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இன்றைக்கு யுத்தங்கள் ஓய பண்ணப்படுகிறது. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹalleluya. அதே போல தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் என்கிற யுத்தம், சத்ரு என்கிற யுத்தம், வியாதி என்கிற யுத்தம், அது இன்றைக்கு இந்த வேளையில அந்த யுத்தங்கள் ஓய பண்ணப்படுகிறார். ஹalleluya. ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது கர்த்தர் என்று சொல்லப்படவில்லை, சேனைகளின் கர்த்தர். சேனைகள் என்று சொல்லி சொன்னா ஒரு பெரிய பெரிய ஆமி படை. ஹalleluya. பெரிய படையோடு எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார். பெரிய படையோடு இந்த யுத்தத்திலே தேவன் இறங்குகிறார். ஹalleluya. யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஹalleluya. அவர் பூமியின் கடமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆண்டவர் எல்லா ஏவுகணைகளும் இயேசுவின் நாமத்தினால் ஐயா வெறுமையான நிலத்திலே விழுவதாக, சமுத்திரத்திலே விழுவதாக. ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் ஆண்டவர் எறிகின்ற தீ கணைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே விழுகிறது. மனுஷர்கள் மேல அல்ல ராஜா, இயேசுவின் நாமத்தினால் சமுத்திரத்திலே விழுகிறது. ஆண்டவரே முக்கு சோத்திரம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து. ஹalleluya. தாவீது ஒரு கட்டத்திலே சொல்லுகிறார், ஹalleluya, என் ஆத்துமா பால் மறந்த குழந்தைய போல அமர்ந்திருந்தது. அமர்ந்திருந்த ஸ்டில். ஹalleluya. அதாவது ஒரு அமைதி.
ஹalleluya. ஒரு அமைதியான சூழ்நிலை. அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஒரு 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 இடத்துல நிக்கிறீங்க. அது பசுமையான புல்வெளியா இருக்கிறது. ஹalleluya. அருமையான ஒரு நீரோடை அந்த புல்வெளிக்கு பக்கத்தாலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அருமையான மரங்கள். ஹalleluya. சிலு சிலென்று ஒரு காத்து நல்லா வீசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறீர்கள். ஹalleluya. ஒரு ஒரு விதமான ஹalleluya ஒரு விதமான உபாதியோ ஒரு வேதனையோ ஒன்றுமே இல்லை. அமைதியா இருக்கிறீங்க. ஒரு ஹாலிடே நினைச்சு கொள்ளுங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அப்படி நாங்கள் அமர்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. பயங்கள் வருகின்ற வழியிலே, சூழ்நிலை மாறுகின்ற வழியிலே நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே வார்த்தை சொல்லுகிறது. நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே அமர்ந்திருந்து ஹல்லிய பேசிக்கொண்டிருங்கள். அதாவது உங்களுக்குள்ளே ஹல்லியா பயப்படாதீர்கள். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. திராணிக்கு மேல் சோதிக்க அவர் ஒரு நாளும் ஹல்லேலூயா அங்கே சோதிக்க விடமாட்டார். ஆனபடி அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பிலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஹல்லேலூயா. தம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு தந்தருளினவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில ஹல்லேலூயா தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரோ? இந்த பிரச்சனையில தேவன் நம்மை கைவிட்டு விடுவாரா? நீங்களே உங்களுடைய ஆத்மாவினை கேளுங்கள். இந்த பிரச்சனையில என்ன தேவன் கைவிட்டு விடுவாரா? நிச்சயமாய் கைவிட மாட்டார். உங்களுக்கே தெரியும், ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எங்களுக்குத்தான் ஒரு வழிதான் தெரிகிறது, அவருக்கு 1000 வழி. ஹல்லேலூயா. ஒரு வழி உண்டு, அது ஒரு வல்லூருக்கும் தெரியாதாம். வல்லூர்ன்றது பிசாசு. பிசாசுக்கு தெரியாதாம். அவர் வழிகளை உண்டாக்குறதுவன், பாதைகளை உண்டாக்குறதுவன். பார்வோன் நினைத்தான், ஹல்லேலூயா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஹல்லேலூயா பாதை இல்லாமல், வழி இல்லாமல் என்னுடைய கையினால் தான் அவர்கள் அங்கே மரிக்க போகிறார்கள் என்று பார்வோன் தன்னுடைய ரதங்களை பூட்டிக் கொண்டு பின்னாக வந்தான். ஆனா நடந்தது என்ன அன்புக்குரியவர்களே? தேவன் செங்கடலிலே பாதை உண்டாக்கினார். நடக்க முடியாத, போக முடியாத இடங்களிலே தேவன் பாதைகளை உண்டாக்கினார். எந்த பார்வோன் பின்னாய் வந்தானோ அவன் ஈய கட்டிய போல அதே கடல்லே அமிழ்ந்து போனான். ஹல்லேலூயா. நம்முடைய பயப்படாதிருங்கள். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இந்த வேளையில் செபியுங்கள். கர்த்தர் நல்லவர். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பான தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர். ஆண்டவரே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன், எங்களை காண்கிற தேவன், எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற தேவன். ஆண்டவரே, இன்றைய நாள்ல சத்திய வேத திருச்சபையாக பாஸ்டர் நகோமி இமானுவேல் கூடாக, சங்கமன் ரேடியோ சகோதரன் லெஸ்லி கூடாக நாங்கள் இணைந்திருந்து ஆண்டவரே உம்மை ஆராதித்திருக்கிறோம், உம்மை துதித்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஊழியக்காரிக்கு ஊடாக சங்கீதம் 46வது அதிகாரம் முழுவதையும் ஆழமான சத்தியத்தை மிகவும் அருமையான முறையில் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளையும் ஆண்டவர் எங்களோட ஊழியக்காரி பிள்ளைகள் பேர பிள்ளைகளாய் தலைமுறையாய் நீங்கள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களாலும் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க பெருக பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க. ஆண்டவரே ஆபத்து காலத்திலே நாங்கள் தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் எமக்கு அடைக்கலமான அனுகூலமான துணையா இருக்கிறதுக்காய் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நமது வாழ்க்கையை கர்த்தர் பார்த்து கொள்வார். எதற்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களோட வாயினாலே ஜீவனை மட்டும் கட்டவிழ்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து நன்மையான காரியங்களை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, கவலை இல்லை, நோய் இல்லை. ஆண்டவரே, யுத்தங்கள் இல்லை. ஆண்டவரே, யுத்தங்களை செய்கிறதுக்காக ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, தேவன் எங்கள் நடுவில் இருந்து சந்தோஷிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஈரான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே
யுத்தத்திலே இருந்து நீங்கள் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அந்த இடத்திலே ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தையும் ஆண்டவரே உண்மையையும் ஆண்டவரே இரக்கத்தையும் ஆண்டவரே தேவனை பற்றிய அறிவையும் நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் உம்முடைய ரத்தத்தை கொண்டு நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடத்திலே ஆண்டவரே யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்திலே யுத்தங்கள் இயேசுவின் நாமத்திலே இப்போதே இல்லாமல் போகிறது ஆண்டவரே. அந்த இடத்தை நீர் ஆசீர்வதியும். அந்த இடத்திலே ஆண்டவரே தேவனை பற்றிய அறிவை அவர்கள் அறிந்து கொள்ள அந்த இடத்துக்கு ஆண்டவரே கர்த்தரே தேவன் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஆண்டவரே. பூமியின் கடையாந்தரம் மட்டும் யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணுற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ரதங்களை நெருப்பினாலே சுட்டரிக்கிறீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே அக்கினியிலே இருந்து ஆண்டவரே நீருக்குள்ள நதிக்குள்ள நீங்க கொண்டு போய் ஆண்டவரே எல்லாவற்றையும் இல்லாம செய்யற தேவனாய் இருக்கிறீங்க. நாங்கள் அமர்ந்து இருந்து நீங்களே தேவன் என்று நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரே, ஈராக் தேசம் ஆண்டவரே, கனடா, இலங்கை, இந்தியா, இஸ்ரேல், அமெரிக்கா தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க ஆண்டவரே. இந்த தேசங்கள்ல யுத்தங்கள் வராதபடி ஆண்டவரே யோபுவை சுற்றி வேலி அடைத்தது போல ஆண்டவரே சத்திய வேத திருச்சபையும் ஆண்டவரே சபையில் இருக்கிற ஊழியக்காரர் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஜாதிகளுக்குள்ளே நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பூமியில் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். எங்களுக்கு யுத்தங்களின் செய்திகளோ மீடியாவில் வர்ற இந்த செய்திகளையும் எங்கள் காதுகளுக்கு நாங்கள் எடுக்க மாட்டோம். உம்முடைய வார்த்தையை மட்டும் நாங்கள் உட்கொண்டு அதன்படி நடக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு இந்த செய்திகள் ஒன்றும் எங்கள் தேசங்களில் நடப்பதில்லை ஆண்டவரே. இந்த தேசங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கோ ஆண்டவரே. விக்கிர வணக்கங்கள், மனித வணக்கங்கள், பாவ பழக்க வழக்கங்கள், குடிவரி விபச்சாரங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் விடுதலையாக்கி சத்தியவேத திருச்சபையில நீங்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க சேர்க்கிறதுக்காய் நன்றி. சபையை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. சபையின் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி ஆண்டவரே ஒவ்வொருவற்ற பேங்க் அக்கவுண்டுகளையும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். போக்கிலும் வரத்திலும் வாகனத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உங்களை முன்பாக வைத்திருப்பதால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. சத்துருவானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போகிறான் ஆண்டவரே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நாங்கள் கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்தந்த மாதங்களுக்குரிய பில்லுகள் எல்லாம் அந்தந்த நேரம் கட்ட நீங்க உதவி செய்யற தேவன் ஆண்டவரே. கணவர் செய்யற ரெனிவேஷன் வேலைகள், கிளீனிங் வேலை இன்னும் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உம்முடைய வார்த்தை கூடாக வெற்றிகளை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜீவனை மட்டும் கட்டவழ்க்க எங்களோட வாயின் வார்த்தைகளும் ஆண்டவரே தியானமும் உமக்கு பிரிதியாய் இருக்க மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே மற்றவர்களை ஆதாயப்படுத்த நீங்க உதவி செய்யற தேவன் ஆண்டவரே. சத்திய வேத திருச்சபை ஆசீர்வதிங்கோ. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கிறது குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு நிறைவாக்கி மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுற தேவன் ஆண்டவரே. மக்களும் என்னை தாழ்த்தி எல்லாம் இயேசு நாமத்திலே ஜெபங்க குரோமங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். மீண்டுமாய் உடைய கரத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே உலகம் முழுவதையும் உலக நாடுகள் முழுவதையும் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவராகி தகப்பனே ஒவ்வொரு நாடுகளையும் பாதுகாக்கும் ஆண்டவரே. உலக தலைவர்மார்களை ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் நாங்கள் மூடுகிறோம். ரஷ்ய அதிபதி, உக்ரைன் அதிபதி ஆண்டவரே, மிடில் ஈஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு நாடுகளின் அதிபதி, இஸ்ரேலின் அதிபதி ஆண்டவரே, இந்த கனடா தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே, தேவனே அமெரிக்கா தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே, நம்முடைய இலங்கை தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவரே, எல்லாரையும் உடைய சமூகத்தை இந்தியா தேசத்தின் அதிபதிகள் ஆண்டவர் எல்லாரையும் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய ஆண்டவரே தேவனே தகப்பனில் ஆவிலே ஆத்மாவிலே சரீரத்திலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் தகப்பனே. சரியான முடிவுகள், சரியான ஆலோசனைகள் ஜனங்களுக்கு ஆண்டவரே வேதனைகள் வராதபடி முடிவுகளை எடுக்க நீர் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you everybody. God bless. God bless.
ஆமென். ஒரு நேரம் இணைந்து ஜெபித்த உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தவரை நாளை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இணைந்த சகோதரி பாலகுமாரி, இணைந்த சகோதரி தர்சா, அசோக், சகோதரி ரஞ்சினி குடும்பம், சகோதரன் இமானுவேல், இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கிய பாசன ஹோமி லோகன் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் Amen. Amen. God bless you, everybody. God bless you.